வாக்கு திருட்டு வாக்கு அதிகாரம் என்ற தலைப்பில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பீகாரில் தொடர் யாத்திரை செய்தும் எப்படி இந்த வாக்கு திருட்டு நடந்தது, மக்களுடைய வாக்கதிகாரத்தை எப்படி பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து பறிக்கிறது என்பதை பற்றி விரிவாக நாட்டு மக்களுக்கு அவர் வரலாற்று சிறப்புமிக்க செய்தியை பதிவு செய்திருந்தார். இந்த அடிப்படையில தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஒரு மாநில மாநாட்டை கூட்ட வேண்டும் என்று எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், இங்க இருக்கின்ற முன்னணி தலைவர்கள், மாவட்ட தலைவர் அனைவரும் இணைந்து இந்த மாபெரும் மாநாட்டை, மாநிலம் தழுவிய மாநாட்டை இங்கே கூட்டியிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் நாளை இங்கே அணிதிரள இருக்கிறார்கள். வாக்குரிமையை பாதுகாப்போம், குடியுரிமையை பாதுகாப்போம் என்ற முழக்கத்தோடு வர இருக்கிறார்கள். ஒரு வாக்கு என்பது ஒரு மனிதனுடைய தார்மீக அடிப்படை உரிமை. ஜிஎஸ்டி மூலமாக, பண மதிப்பு இழப்பு மூலமாக, பல சட்டங்கள் மூலமாக மனிதர்களுடைய சாதாரண உரிமையை பறித்தார்கள். இப்பொழுது இருப்பது வாக்கு மட்டும்தான். இந்த வாக்கை பறிப்பதற்கு, வாக்கை பறித்த பிறகு குடியுரிமையை பறிப்பதற்கான திட்டங்களை RSSம் பிஜேபியும் தேர்தல் ஆணையத்துடைய உதவியோடு செய்து வருகிறார்கள். இதை வன்மையாக எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி கண்டித்து மக்கள் மத்தியில பாஜகவுடைய தேர்தல் ஆணையத்துடைய இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான செயலை அம்பலப்படுத்தியிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நாளை இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தோழர்களும் தலைவர் பெருமக்களும் இங்கே சங்கமிக்க இருக்கிறார்கள். எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள், சுரேஷ் ஹெக்டே அவர்கள், தலைமையிலிருந்து பவன் கரே, எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செய்தி தொடர்பாளர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளுகிறார், சிறப்புரையாற்ற இருக்கிறார். மேனாள் நிதி அமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்கிறார். காரைக்குடியில் நேற்று பேசின தமிழ்நாட்டுல பாஜக உள்ள இங்கேயும் வாக்கு திருட்டு நடக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை. அதை தடுப்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு மாநாட்டை இங்கு நடத்துகிறோம். மக்களே ஜாக்கிரதையாக இருங்கள், உஷாராக இருங்கள். வாக்கு திருடர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளும் கால் ஊன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வாக்குகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முதலில் வாக்குரிமையை பறிப்பார்கள், பிறகு குடியுரிமையை பறிப்பார்கள் என்றுதான் எங்களுடைய அச்சம். தேர்தல் ஆணையம் இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தியோ தொடர்ந்து நீங்க இது குறித்த கண்டனங்களை எழுப்பி வந்தோம். தேர்தல் ஆணையம் அது குறித்து ஒரு ஸ்ட்ராங்கான பதில் எதையும் பதில் சொல்லனா கூட பரவாயில்ல, எங்களுக்கு தரவுகள் வேணும், டேட்டா பேஸ் கொடுங்க அப்படின்னா அதெல்லாம் எரேஸ் பண்ணிட்டோம், அழிச்சிட்டோம் அப்படின்றாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டால் அதையும் அழிச்சிட்டோன்றாங்க. ஆக தேர்தல் ஆணையம் என்பது நடுநிலையாக செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம். இப்பொழுது பாஜக என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு அவர்கள் செயல்படுகிறார்கள் தான் யதார்த்தமான உண்மை. பாஜக நீதி செல்வ குழந்தைகள் ஸ்டாலின் பொருளாக ஸ்டாலின் பொருளாக மட்டுமே பேசுகிறாங்க. அது அது அவருடைய பார்வை. நாங்க காங்கிரஸ் குரலா தான் இருக்கோம், நாங்க கூட்டணியில இருக்கோம், தோழமையில இருக்கோம். இப்போ ஒரு 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 இது மாதிரி ஒரு கட்டமைப்பை பாஜக கட்டமைக்க நினைக்குது. திமுக கொண்டு வந்த வரி விதிப்பு, சொத்து வரி உயர்வுக்கு முதல் கண்டிச்சது, எதிர்ப்பு தெரிவித்த சட்டப்பேரவையில காங்கிரஸ்னால தான். குறிப்பா நான் தான் அதை எதிர்த்து பேசணும். மோட்டார் வாகன சட்டத்தை உயர்த்த வேண்டும், மோட்டார் வாகன சட்ட திருத்தம் மூலமாக ரோட் டாக்ஸ், வாகன வரியை உயர்த்த வேண்டும் எதிர்த்தது நாங்க தான். 8 மணி நேர வேலையை 12 மணி நேரம் உலக நாடுகளில் உள்ள தொழிற்சாலைகள்லாம் கேட்கிறார்கள், எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனி, எதிர்த்தது நாங்க தான். எலக்ட்ரிசிட்டி பில் ஹைக் பண்ணும் போது எதிர்த்து சட்டப்பேரவையில மக்களுக்காக குரல் கொடுத்தது நாங்க தான். இப்ப தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்துல நாங்க போய் சந்திச்சு மக்களா அரசுக்கு எதிராக தான் அவங்க போராடினாங்க. நாங்க அந்த போராட்டத்துல கலந்துட்டோம், தவறுன்னு சொன்னோம். தூய்மை பணியாளர்கள் என்ன கேட்கிறாங்களோ அதை செய்யுங்க, நிரந்தரம் பண்ணுங்க,
சம்பள உயர்வு கொடுங்க. நாங்க அவங்க குரலா இருக்கணும்னா நாங்க தூய்மை பணியாளருடைய போராட்டத்துல, அரசுக்கு எதிராக நடக்கிற போராட்டத்துல கலந்துருக்க கூடாது. நேத்திக்கு ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு போராட்டம் வச்சாங்க. அரசுக்கு எதிராக சட்டம் இயற்றுங்க. நாங்க போய் கலந்துட்டோம். நானும் எங்க துணை தலைவர் திரு சொர்ணா சேவரன். அப்போ வரி விதிப்புக்கு எதிரா, சொத்து வரிக்கு எதிரா, வேலை வாய்ப்பு விஷயத்துல எல்லாருமே எதிர்ப்பா நாங்க பேசுறத அதையெல்லாம் மறைச்சிட்டு நாங்க எப்படி திமுகவுடைய குரலா இருக்க முடியும்? அது என்ன விதத்தில் நியாயம்? அது இதுதான் சொல்றது டிஸ்கிரிமினேஷன். நாங்க எதிர்க்கல, குரல் கொடுக்கல. நீ எங்க குரல் கொடுத்தன்னு எங்களை கேளுங்க. நாங்க இப்ப சொல்றோம்ல, சப்போஸ் சட்டசபையில அவை குறிப்புல பாருங்க, பத்திரிகை குறிப்பு பாருங்க, இது மாதிரி செய்தியாளர்கிட்ட பேசுறத பாருங்க, வரி உயர்த்தக்கூடாதுன்னு இருக்கும், கண்டிச்சிருக்கோம், போராட்டம் பண்ணியிருக்கோம். நேற்றுக்கு ஆணவ படுகொலைக்கு சட்டம் இயற்றணும்ட்டு நாங்க போராட்டத்துல கலந்து கொண்டு அந்த அவுட்ஃபிட்டுக்கு ஆதரவா இருந்தோம். மூவ்மெண்ட் அதை பேசிட்டு தான் இங்க வந்துருங்க. அது ஒரு பிரமிப்பு. என்னன்னா இந்த இந்தியா கூட்டணியை சிதைக்கணும்ன்ற ஒரு பிரமிப்பு இருக்கு. அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நெருங்கி சொல்லி மூழ்கும் கப்பல் பாஜக அதிமுக கூட்டணி. அதிமுக பாஜக கூட்டணியை தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயற்கைக்கு எதிரான கூட்டணி. தமிழ்நாட்டு மக்களால் தொடர்ந்து 4 தேர்தலில புறந்தள்ளி தோல்வி அடைய வச்ச கூட்டணி. அது மக்கள் அவங்களை ஏத்துக்கவே இல்லை. அந்த கூட்டணியை தொடர் தோல்வி, 4 முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இப்ப 5வது முறை தோல்வி அடைய போறாங்க. அப்போ மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி, மக்கள் நிராகரிக்கப்பட்ட கூட்டணியில் நாங்க ஏன் இருக்கணும் அப்படின்னு டிடிவி தினகரன் வெளியே வந்திருக்காரு. 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? இந்தியா கூட்டணியை தோக்கடிக்கணும்னா நம்ம எல்லாம் ஒன்றிணைனாரு. இப்ப அந்த கூட்டணியிலே வெளியே வந்துட்டாரு. என்னன்னா மக்களுடைய பிரதிபலிப்பு, மக்களுடைய மனநிலையை பார்த்து வெளியே வந்துட்டாரு. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் 4 வருஷமா அமைதியா இருந்துட்டு இப்போ ஒரு கழக குரல் அங்க ஒலிக்குதுன்னா என்ன காரணம்? அந்த கூட்டணி சரியா வராது, வெளியே வாங்கன்னு சொல்றாங்க. ஆகையால பாஜக எங்க இருக்குதோ அங்க சர்வ நாசம் தான் நடக்கும். அது எல்லா மாநிலத்திலும் நடந்திருக்கு. ஹரியானாவில் நடந்திருக்கு, பீகார்ல நடந்திருக்கு, ஆந்திராவில் நடந்திருக்கு, மத்திய பிரதேசம் நடந்திருக்கு. கடைசியா மகாராஷ்டிரால சரத்பவருடைய அண்ணன் மகனையே தனியா பிரிச்சு அந்த குடும்பத்திலேயே குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க, கட்சியை உடைச்சாங்க. இது பாஜகவுடைய சித்து விளையாட்டு. அதே மாதிரி பால் தாக்கரே உருவாக்குன சிவசேனா என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக இருந்தவர் அந்த கட்சியை சிதைச்சு ஷிண்டே என்ற ஒரு தலைமையில ஆட்சி அமைச்சாங்க. இப்ப தமிழ்நாட்டுல அதிமுக 4 அணியா இருக்கிறதுக்கு யாரு காரணம்? இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா 4 அணியா இருக்கிறதுக்கு யாரு காரணம்? பாஜக தானே. காங்கிரஸ் காரணம் இருக்கு. சரி, பாமக இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு, யாரு காரணம்? அது பாஜக தானே. அதை கெயின் பண்ண நீங்க முயற்சி பண்றீங்களா? இந்தியா கூட்டணி சார்பில் இவ்வளவு பேர் அங்க இருந்து வெளியே வராங்கன்னு தெரியுது, விளக்கங்களை சொல்றீங்க. இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் பேர் இயக்கம் கட்சியை பலப்படுத்துவதற்கு கடந்த 1.5 ஆண்டு காலமாக இந்தியாவுடைய ஆன்மாவை கிராமம் என்று மகாத்மா காந்தியடிகள் சொன்னார். காங்கிரசும் அதை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை, நகர்பாலிகா சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த அடிப்படையில இப்ப கிராம நோக்கி காங்கிரஸ் சென்று கொண்டிருக்கிறது. 80 விழுக்காடு வரை கிராம கமிட்டியை நாங்க நியமிச்சிருக்கோம். இன்னும் ஓரிரு மாதங்களில் 100% அடைந்து வெற்றி பெறுவோம். இப்போ எந்த கிராமத்துல காங்கிரஸ் இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த எல்லா கிராமத்திலையும் இப்ப காங்கிரஸ் லைவ்வுட்டோட உயிர்ப்போட இருக்கு. அதை எங்களுடைய தலைவர் பெருமக்கள், எங்களுடைய மாவட்ட தலைவர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், கிராம சீரமைப்பு குழு, பாராளுமன்ற சட்டமன்ற பொறுப்பாளர்கள்லாம் கடுமையா வேலை பார்த்து இதை ஒருங்கிணைச்சிருக்காங்க. இப்போ அமைதி புரட்சி, சைலண்ட் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அந்த அமைதி புரட்சி 80 விழுக்காடை நாங்க எட்டி இருக்கோம். 80 விழுக்காடுக்கு ஐடி கார்டு, QR கோடோட கொடுக்கணும்னா இதை யாரும் நம்ப மாட்டாங்க. இது உண்மையா, சாத்தியமான்னு பார்ப்பாங்க. அது 2 லட்சம் பேரை எங்களுடைய கிராம கமிட்டி தலைவர் பெருமக்களை கூட்டி தலைவர் ராகுல் காந்தி நாங்கள் கூட்டு வர இருக்கோம். இன்னும் ஓரிரு மாதங்களில் அந்த நிகழ்ச்சி, பிரம்மாண்டமான நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடக்கும். இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத அண்ணாமலை போன்றவர்கள் வாய்ஸ் அவுடால் விடுறதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது. காங்கிரஸ் என்பது தமிழ்நாட்டு மக்களால் ஒரு ஈர்க்கப்பட்ட மாபெரும் இயக்கம். புறக்கணிக்கப்பட்ட பாஜக இயக்கம் மாதிரி கிடையாது. ரைட்? பாஜகவுடைய மாநாடு மாநாடு தேசிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி தமிழகத்துல முகம் தெரிந்த நபர்களா யாருமே இல்லையா? மாநாடு
எங்களுடைய 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 ஒரே முகம் ஒரே வேணுகோபால் அப்படி முகம் தெரிஞ்ச நபர்கள் பொதுச் செயலாளர் தலைவர் இந்த லெவல்ல பிரியங்கா காந்தி அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் வராதது ஒரு விளைவை ஏற்படுத்தாதான் அவர்கள் எதற்கெடுத்தாலும் நேற்றைக்கு சர்பானந்த் சோனோவால் தூத்துக்குடிக்கு வர்றாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவர் ஹோம் மினிஸ்டர் வந்து போயிருக்காரு, பிரதமர் வர்றாரு. அப்படி அவங்க வந்து ஒரு வேகமா செயல்படும் போது நீங்க வந்து மாநாடு நடத்துறீங்க, ஆனா அதுக்கான தலைவர்கள் இல்ல இப்போ அவங்க வந்து கால் ஊன்றுவதற்கு முயற்சி செய்யறாங்க, அதனால எல்லாம் படையெடுக்கிறாங்க. இப்போ எங்களுடைய குரல் எங்களுடைய முகம் எல்லாம் தலைவர் ராகுல் காந்தி, அதோடைய பிரதிபலிப்பு தான் இங்க உட்காந்துட்டு தலைவர் எல்லாம். அமித்ஷாவை பார்த்து அமித்ஷா மக்களிடம் செல்வாக்கு பெற்றவரா எங்க தலைவர்கள் இருக்காங்கன்னா இவங்க தான் மக்களிடம் செல்வாக்கு பெற்ற. எல்லா கிராமத்திலையும் அமித்ஷாவில் போக முடியாது, எங்க தலைவர்களால எல்லா கிராமத்திலையும் போக முடியும். எங்களுக்கு அந்த சித்தாந்தம் வலிமையா இருக்கு, எங்களுடைய கொள்கை கோட்பாடு வலிமையா இருக்கு. ஆனா அமித்ஷா வந்து ஒரு சர்ச்சுக்குள்ளேயோ ஒரு தர்காக்குள்ளேயோ ஒரு பார்சிகள் வைத்திருக்க ஆலயத்துக்குள்ளேயோ சீக்கியர் கோவிலுக்குள்ளேயோ எங்கேயும் போக முடியாது. ஆனா எங்க தலைவர்கள் எங்க வேணாலும் போகலாம். எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொண்டப்பட்ட இயக்கம் தான் காங்கிரஸ் பேர் இயக்கம். அதனால வர வேண்டிய காலகட்டத்துல எங்க தேசிய தலைவர்கள் நாங்கள் வர. இப்போ சொல்றோம் பாருங்க, 2 லட்சம் பேர் எங்க கிராம கமிட்டி தலைவர் பெருமக்கள் பொறுப்பாளர் இருக்காங்க. அந்த 2 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூட்ட போறோம், எல்லாரும் வித் ஐடி கார்டோட வர போறாங்க. அப்ப காங்கிரஸ் எங்க இருக்குன்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் அதுதான் பதில் சொல்ல போகுது. தலைவர் ராகுல் காந்தியும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் அதுல பேச போறாங்க. அது வெகு விரைவில் உங்களெல்லாம் அழைத்து அந்த தேதியை நாங்க அறிவிப்போம். ஜிஎஸ்டி வரி குறைப்பு காங்கிரஸ் தலைவரா சாரோட பார்வை? நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், இந்த ஜிஎஸ்டி தமிழ்நாட்டு மக்களுக்கோ இந்திய மக்களுக்கோ ஏற்றதல்ல. காங்கிரஸ் கொண்டு வந்துள்ள ஜிஎஸ்டி வேற, காங்கிரஸ் திட்டமிட்ட ஜிஎஸ்டி வேற, நீங்க கொண்டு வருகிற ஜிஎஸ்டி வேற. 18 விழுக்காடுக்கு மேல் இந்திய மக்கள் தாங்க மாட்டார்கள். இது ஐரோப்பா கிடையாது, அமெரிக்கா கிடையாது, ஜப்பான் கிடையாதுன்னு சொன்னோம். இவங்க என்ன பண்ணாங்க, ஐரோப்பியால 40 விழுக்காடு இருக்கு, அமெரிக்கால 40 விழுக்காடு இருக்குன்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு மட்டும் இல்ல, உயிரை பாதுகாத்து கொள்ள வேணும் ஐசியு சிசியு போனா அங்கேயும் ஜிஎஸ்டி. நம்முடைய தாய்மார்கள் பயன்படுத்தும் பொருட்கள் வாங்கணும்னா அங்கேயும் ஜிஎஸ்டி. மாற்றுத்திறனாளிகளுடைய உபகரணங்கள் அந்த பொருட்கள் வாங்கணும்னா அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டாங்க. நாங்க சொன்ன ஜிஎஸ்டி அது இல்லை, 18 விழுக்காடு கூட இருக்கணும். இப்ப என்ன பண்ணாங்க, மக்களை 10 ஆண்டுகளா வதைச்சாங்க, சேமிப்பு குறைஞ்சு போச்சு, மக்களுடைய கடன் ஏறி போச்சு, பொருளாதாரம் மந்தமாயிடுச்சு. வேற வழி இல்லைன்னு காங்கிரஸ் சொன்ன திட்டத்துக்கு திரும்பி வராங்க. இது காங்கிரஸ் சொன்னது. தலைவர் நம்முடைய ப சிதம்பரம் ஐயா அவர்கள் நிதியமைச்சரா இருக்கும்போது அவரு கொண்டு வந்த திட்டம். 18 விழுக்காடுக்கு மேல நீங்க போடாதீங்க. டாக்டர் மன்மோகன் சிங்குடைய ஆட்சியில இதுதான் எங்களுடைய பார்வையா இருந்துச்சு, இதுதான் எங்களுடைய பொருள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கேட்கல. 18 ஒரு ஸ்லாப்பு, 24 ஒரு ஸ்லாப்பு, 40 ஒரு ஸ்லாப்னு வச்சாங்க. இப்ப மக்கள்கிட்ட சேமிப்பே இல்லை, ரோட்டுக்கு வந்துட்டாங்க, கடன் சுமை ஏறி போச்சு. இந்த 2 விஷயத்தினால எம்எஸ்எம்இ குறு சிறு நடுத்தர தொழில்கள் எல்லாம் நலிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் ஜப்தி நோட்டீஸ் வந்துருச்சு. இப்ப இந்தியா முழிச்சிடுச்சு. என்ன சொல்லுது, மக்கள்கிட்ட நலிஞ்சு போயிட்டாங்க, சிறு சேமிப்புலாம் குறைஞ்சு போச்சு, சேமிப்பே கிடையாது. 2வது கடன் ஏறி போச்சு, 3வது பொருளாதாரம் மந்தமாயிடுச்சு. அப்ப என்ன செய்யணும், காங்கிரஸ் ஒன்று 18 விழுக்காடுக்கு திரும்பி வாங்க. இப்ப அதான் திரும்பி வந்திருக்காங்க. இது காங்கிரஸ் உடைய ஃபார்முலா, காங்கிரஸ் உடைய ஐடியாலஜி, காங்கிரஸ் உடைய திட்டம். மோடி வேற வழி இல்லைன்னு இப்ப காங்கிரஸ் உடைய திட்டத்துக்கு திரும்பி வந்திருக்காங்க. அந்த வாக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அகில இந்திய பிஜேபி அகில இந்திய செய்தி தொடர்பாளர் சுப்ரீம் கோர்ட் வாக்கு பீகார்ல வாக்கு திருத்தம் கொண்டு வந்தாங்க, 65 பேர் மாற்றினாங்களே, அது போன்ற ஒரு தமிழகத்திலையும் அந்த சார் செக்அப் நடத்தணும். தாராளமா செய்யுங்க. நாங்க அதுக்கு எதிரானவர்களா? நாங்க அதுக்கு ஆதரவா போராட்டமே நடத்துறோம். வாக்கு திருட்டு இருக்கக்கூடாது, எங்கெங்கெல்லாம் மேனிப்புலேஷன் இருக்கு அதெல்லாம் எடுக்கணும்னு சொல்றேன். காங்கிரஸ் உடைய கொள்கை ஐடியாலஜியா தான் எங்க தலைவர் ராகுல் காந்தி அதை நோக்கி தான் போராட்டம் பண்ணார். இதையெல்லாம் சரி பண்ணணும், ஜனநாயகத்தை மலர செய்யணும், தாராளமா செய்ய சொல்லுங்க. யாரு ஒன்று சேர்ந்தாலும் இந்தியா கூட்டணிக்கு சவாலா இருக்காது. என்ன காரணம்னா, இவர்கள்லாம் ஒரு சந்தர்ப்ப சூழலில் இந்த அரசியல் பண்றாங்க. மக்களுக்காக நாங்க பண்றேன்னு கிடையாது. மக்களுக்காக பண்ணா எப்போ ஒருங்கிணைஞ்சிருப்பாங்க, அது வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரிலாம் ஒருங்கிணைஞ்சாங்கலாம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அவங்க வீட்டான போய் வைக்க வேண்டிய நிலைமை வரும். இப்போ அவங்க எல்லாம் இவங்க வீட்டா நிக்கிறாங்கல்ல, இப்ப இவரு போய் அங்க நிக்கணும். அதனால அவர் அதுல ரொம்ப தெளிவா இருக்காருன்னு தான் காலையில கூட ஒரு பத்திரிகையாளர் சொன்னாரு. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது.
இன்னைக்கும் திண்டுக்கல்ல கூட்டம் நடக்குதுன்றாங்க. அவருடைய உட்கட்சி பிரச்சனை அவங்க பேசி தீர்த்து கொள்வாங்க. சார் பிரேமலதா பாமக டிடிவி ஓபிஎஸ் உங்க பக்கம் வருவாங்களான்னு கேட்டேன். அது எங்களுடைய அகில இந்திய தலைமையும் திமுக தலைவர் தான் முடிவு பண்ணுவாங்க. இந்தியா கூட்டணி தலைவர். மூன்றாவது இருக்கிற இடத்துல இப்போதைக்கு ஆசிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. திருநெல்வேலியை மையமா வச்சு சமீபத்துல 1.5 லட்சம் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு கியூஆர் கோடு வழங்குறீங்க. திருப்பியும் திருநெல்வேலியில ஓட்டு திருட்டுக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்துறீங்க. தென் மாவட்டங்களை குறி வச்சு காங்கிரஸ் இயங்குதா? சீட்டுகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு உத்தியா? ஏற்கனவே தமிழ்நாட்டுல தென் மாவட்டங்கள் வலிமையா தான் இருக்கு. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் ரொம்ப வலிமையா இருக்காங்க இந்த பகுதியில. தமிழ்நாடு முழுவதும் இதை வளர்ச்சி அடைந்த காங்கிரஸாக தான் நாங்க எடுத்துட்டு போகிறோம். ரைட், தேங்க்யூ.